அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்றைய தினத்தில் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து நாளையும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விரிவான விவரம் என்ன? வணக்கம் கௌதமி. தமிழகத்தில் இன்றும் நாளை, அதாவது 2 நாட்களுக்கு நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் உருவாக வாய்ப்பு உள்ளது என்றும், அதே போல மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு 2 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள். நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல இந்த மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலையாக 34 டிகிரி செல்சியஸ் வரை பகல் நேரத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அதாவது சென்னையில பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.